இந்த வசனத்தை நாம் மனதிலே வைத்திருக்கிறேன் என்கிறதான அந்த தலைப்பின் கீழே தான் நாம தியானிக்க போகிறோம். ஐ ஹாவ் இட் இன் மைண்ட். இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்க யாரை பற்றி சொல்றாரு? அந்த வசனத்துல இஸ்ரவேலருக்கு எகிப்திலிருந்து வந்த யாரு? அமலேக்கியரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். போகிற வழியில எந்த தேசமெல்லாம் இருக்கிறதோ பல தேசங்கள்ல இவர்களுடைய தெய்வம் இவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை அறிந்து பல பேர் இவங்களுக்கு நாங்க உங்களை ஒன்னும் செய்யல, எங்களையும் ஒன்னும் பண்ணிடாதீங்க, உங்க தெய்வத்தை பத்தி எங்களுக்கு தெரியும், தயவு செஞ்சு எங்க நாட்டு வழியா கடந்து போங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்துட்டு போங்க, ஆனா எங்களை மட்டும் ஒன்னும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி பல பேர் இவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். ஒரு சிலர் இவர்களை எதிர்த்து நின்றார்கள், இவர்கள் அழிக்கவும் செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா இந்த ரெண்டு கேட்டகரியில இல்லாம இவன் என்ன பண்றானா, இவனோட வீடு எங்க இருக்கு? இவனோட ஊரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, 22 நாள் தள்ளி இருக்கு, 22 நாள் பிரயாணம். வேதம் எப்பொழுதும் நாள் பிரயாணத்தை தான் குறிப்பிட்டு சொல்ல. 22 நாள் பிரயாணம் தூரம் தள்ளி இருக்கிறான். அங்க இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறான். இதுதான் ஆண்டவருக்கு பிரச்சனை. என்னுடைய ஜனத்தை பாதுகாப்பா நடத்தி கொண்டு வருகிறேன், என்னுடைய ஜனத்தை போஷித்து வருகிறேன். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் ஒரு இன்னசென்டா இருக்கிறான். அவன் உனக்கு எந்த தீங்கும் இதுவரைக்கும் செய்யலையே. அவன் உன்னை எதிர்த்து நின்னானா? உன்னுடைய தேசத்தின் வழியாக வந்தானா? உன்னுடைய இடத்துல ஏதாவது கேட்டானா? உன்னை ஏதாவது பேசினானா? உனக்கு எதிர்த்து பேசினானா? உன்னுடைய தேசத்திலிருந்து ஏதாவது கொள்ளையடித்தானா? என் ஜனம் அமைதியாகத்தானே இருந்தது. நீ யாரு என் ஜனத்துக்கு விரோதமா வந்து நிக்கிறதுக்கு? நீ யார் என் ஜனத்தை அழிப்பதற்கு? நீ யார் என் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருவதற்கு? இதுதான் ஆண்டவருக்கு பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவன் என் தேவனுக்கு பயப்படாம, இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படாம, அவருடைய ராஜ்யத்திற்கு கீழே, அவருடைய ஆளுகைக்கு கீழே, அவருடைய சிங்காசனத்திற்கு கீழே இருக்கிற இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக இவன் எழும்பி வந்து விட்டான் என்பதனால தலைமுறையாக இந்த அமலேக்குக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும். இவனை அழிக்கிற வரைக்கும் நான் ஓய்றதில்லை. ஏன்னா my people are innocent. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில யார் எதிர்த்து வந்து நீங்க பல நேரத்தில் நினைக்கலாம், அந்த சூழ்நிலையில அவன் பேசும் பொழுது நான் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருந்திருக்கும், நான் பதிலுக்கு இதை சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருந்திருக்கும். வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க யோசிச்சிருப்பீங்க, இந்த காரியத்தை நான் சொல்லிட்டு வந்திருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன், எப்படியாவது அவனுக்கு சொல்லணும், யார் மூலையாவது அவனுக்கு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கணும். நீங்க சொல்லாதது நல்லது. ஏன்னா நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு உங்களுடைய சண்டை. ஆனா நீங்க சொல்லாததுனால ஆண்டவர் மனசுல எழுதி வச்சிருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாள் இதை பழி வாங்காம ஆண்டவர் விட மாட்டார். அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவர் விட மாட்டார்.